Hi students, good morning. So 11th standard biozoology top 10 5 marks, 3 marks and 2 mark questions இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தது தான். அதில் வந்து எது மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ 5 மார்க் ஓகே சார் 10 கொஸ்டின் படித்தா அதில் 2 அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் 10 படித்தா போதுமா அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். இங்கே கொடுத்தது வந்து டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட். ஸோ அந்த 10லேருந்து மினிமம் 2 கொஸ்டினாவது வந்துடலாம். ஸோ அது இல்லாமல் கடைசியாக நான் அடிஷ்னலாக 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் தரேன், அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஓகே, பயப்பட தேவையில்லை. பட் டாப் 10ல் வந்து மினிமம் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் இப்படி படிக்கும் போது உங்களுக்கு எக்ஸாமே ஈஸியாக போகுது. பயோ மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வர ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டாப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாமே ஈஸி ஆகிடும். இப்போ வாங்க 1 by 1 நம்ம வந்து பார்த்துடலாம். 5 மார்க்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் டாப் 10 கூட படிக்கணும் அவசியம் இல்லை. டாப் 8லேருந்து 2 கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம். 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் வித் அ நீட் லேபிள் டயக்ராம் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டாப் மோஸ்ட் கொஸ்டின் இதுதான், ஹார்ட் பீட் கொஸ்டின். சார் தமிழ் மீடியம் பசங்க தமிழில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை வந்து கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம போடணும். பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்படியே பார்த்துக்கோங்க. சேம் கொஸ்டின் தான் உங்களுக்கும். ஹார்ட் பீட்டு 4 டைம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் நோட்ஸ் அபவுட் கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் 3 வாட்டி கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் 3 டைம்ஸ். இதுக்கு அடுத்தது what is an epithelium, enumerate the characteristic features of different epithelium. இதுவும் வந்து 3 வாட்டி கேட்டிருக்காங்க. எபித்தீலியம் கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் படிக்கும் டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு 5 மார்க் உங்களுக்கு கேரண்டி இந்த 3 படிச்சீங்கன்னா. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுவும் 3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன். டிஃபரன்ஷியேட் கார்டேட்ஸ் அண்ட் ஃப்ரம் நான் கார்டேட்ஸ். இது போன வருஷம் கேட்டிருந்தாங்க. வெரி போன வருஷம் பாட்னிக் கேட்டாங்களே இல்லை உங்க பயாலஜி கேட்டாங்க, சரியா ஞாபகம் இல்லை. பட் பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் இயர் வந்து இருந்தது. கார்டேட்ஸ் ஃப்ரம் நான் கார்டேட்ஸ் 2 டைம்ஸ். டிஃபரன்ஷியேட் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். இதுவும் காக்ரோச் பேஸ் பண்ணி கொஸ்டின் டெஃபினட்டா உங்களுக்கு கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 7th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிபிக்கல் லாங் போன். இதுவும் இம்பார்ட்டன்ட். இது ஆக்சுவலா பாட்னிக் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பியூர் சயின்ஸ்ல லாங் போன் கொஸ்டின் வந்திருந்தது. டேப்லெட் த டிஃபரன்ஸ் டைப்ஸ் ஆஃப் சில்க் வார்ம். இதுவும் 2 டைம்ஸ். ஸோ இப்போ இந்த 8 கொஸ்டின் பார்த்தாலே நீங்கள் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். 9th பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் பான்க்ரியாஸ் கொஸ்டின். இதுவும் 2 டைம்ஸ் கேட்கலாம். ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ. இதுவும் வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் 10 5 மார்க் கொஸ்டின். இதே மாதிரி 3 மார்க்ஸும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தட் டிஸ்டிங்யூஷ் cartilaginous fishes from living jawless fishes. 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். வாட் ஆர் செல் ஜங்ஷன்ஸ்? ரைட் their types. 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ரைட் நோட்ஸ் ஆன் appendicitis 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. வாட் இஸ் cardiopulmonary resuscitation, when is it done? இதுவும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ரைட் எனி 3 uses of silk. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 3 மார்க் கொஸ்டின். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்ல 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 பார்த்துடலாம். சம் எபித்தீலியா ஆர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட். வாட் டஸ் திஸ் மீன்? இதுவும் 2 டைம்ஸ் ரிப்பீட்டட். ஒய் இஸ் பிளட் கன்சிடர்ட் அ டிபிக்கல் கனெக்டிவ் டிஷ்யூ? இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. பிளட் கன்சிடர்ட் as typical connective tissue. Mention the layers of the adrenal cortex and mention their secretion 2 times. Name the 3 main hormones involved in the regulation of renal function 2 times. Cornea transplant in humans is almost never rejected. State the reason. So இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 10 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. இதுல இருந்து மினிமம் 2 கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அடிஷனல் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் டாப் 10 பார்த்துடலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் சார்ல்ஸ் டார்வின் இன் ரிலேஷன் டு த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ்? 4 டைம்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? Corneal transplant in humans is almost never rejected. State the reason. 3 times வந்திருக்கு. Some epithelia are pseudo stratified. இது நம்ம 3 மார்க்லயும் பார்த்துருக்கோம். 2 மார்க்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. What does this mean? What is lymph? ஸோ அப்போ இது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 மார்க்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. pseudo stratified கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். What is lymph? இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். Name the contractile proteins present in skeletal muscle 2 times. Write the advantages of vermicomposting 2 times. What is gastroesophageal reflux disorder? 2 வாட்டி கேட்டிருக்காங்க. What is meant by juxtamedullary nephrons 2 times.
Next, why is the blind spot called so? Two times. Why is blood considered a typical connective tissue? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ல இருந்தது 2 மார்க்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Blood considered a typical connective tissue. What are flame cells? Very important question. What is meant by extremophiles? ஸோ 2 மார்க்ஸ் மட்டும் 12 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தது டாப் 10 5 மார்க்ஸு 3 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் படித்து நிறைய மார்க் வாங்கலாம் இது பார்த்தீங்கன்னா. பட் ஃபார் சேஃபர் சைட் நீங்கள் சென்டம்லாம் வாங்கணும்னா இது முடிச்சிட்ட அப்புறம் நம்ம வெப்சைட்டோட லிங்க் தரேன். அதில் அடிஷ்னல் 2 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடிஷ்னல் 2 மார்க்ஸ், அடிஷ்னல் 3 மார்க்ஸ் அண்ட் அடிஷ்னல் 5 மார்க்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தது வந்து மேக்ஸிமம் ஈஸியாக படித்து மேக்ஸிமம் மார்க்ஸுக்கு. அடிஷ்னலும் படித்தா ஃபுல் மார்க்குமே வாங்கிடுவீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாட்னிக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.